வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நீதிமன்றம், இந்த மக்கள் பிரதிநிதிகளுக்கான ஒரு சிறப்பு நீதிமன்றத்தில் போயிட்டு 1 லட்சம் ரூபா பணத்தை கட்டி முன்ஜாமீன் வாங்கிட்டு வராரு. எதுக்காக 1 லட்ச ரூபா பணத்தை கட்டிட்டு முன்ஜாமீன், அந்த அளவுக்கு என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு கண்டிப்பாக பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா எந்த ஒரு ஊடகங்களும் இதை கவர் பண்ணவே கிடையாது. அதனால தான் இப்போ நம்ம இதை பேசிட்டு இருக்கோம். நம்ம முதல்ல என்ன நடந்துச்சுன்றதை பார்த்துருங்க, அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அதையும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதாவது போன வருஷம் செப்டம்பர் 2ஆம் தேதி அன்னைக்கு சனாதன ஒழிப்பு மாநாடு அப்படின்னு ஒன்று நடந்திருக்கு. அதில் நம்ம துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னா, சனாதன ஒழிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டெங்கு மலேரியா மாதிரி கண்டிப்பாக அதை ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உரையாக பேசியிருக்காருங்க. இந்த மாநாட்டுடைய தலைப்பே மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. சனாதன எதிர்ப்பு மாநாடு என்று போடாமல் சனாதன ஒழிப்பு மாநாடு என்று நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு பெயரிட்டீர்கள். சிலவற்றை நாம் ஒழிக்கத்தான் வேண்டும், எதிர்க்க முடியாது. கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதையெல்லாம் நம்ம எதிர்க்க கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம். உடனே பார்த்தீங்கன்னா அவர் பேசின பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து நாடு முழுக்க இருக்க எல்லா இந்து அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சுக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்தது மட்டும் இல்லாமல் நாடு முழுக்க இருக்க பல்வேறு நீதிமன்றங்களில் பல்வேறு வழக்குகள் திரு உதயநிதி அவர்கள் மேலே போடப்பட்டிருக்கு. இப்போ இதில் பரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுநல வழக்கு ஒருத்தர் பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்த சிறப்பு நீதிமன்றம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னாக்கா திரு உதயநிதி அவர்கள் மேலே வழக்கு தொடர்ந்திருக்காரு. அவர் உதயநிதி மேலே மட்டும் கிடையாது, இந்த சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்தின ஒரு 4 பேர் மேலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பெங்களூரில் இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்காரு. இதனிடையே சனாதன தர்மம் குறித்து சர்ச்சை கருத்துக்களை கூறியதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், பிரியங்க் கார்கே, ஆராசா ஆகியோர் மீது கிரிமினல் அவதூறு வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த கேஸை இந்த பரமேஷ் அப்படின்றவர் எப்போ போட்டாருன்னா பிப்ரவரி மாதம், இப்போ போன பிப்ரவரி எப்போ போட்டிருக்காரு. அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஜூன் 3ஆம் தேதி அன்னைக்கு இவங்க 4 பேருமே ஆஜராகணும்னு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. 4 பேருக்குமே உடனே பார்த்தீங்கன்னா இந்த 4 பேரும் கர்நாடக உயர்நீதிமன்றம் ஹைகோர்ட்டில் போயிட்டு இவங்க எல்லாரும் இந்த கிரிமினல் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டதை தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மனு போட்டிருக்காங்க. அந்த மனு திரு கிருஷ்ணா தீக்ஷித் அப்படின்ற அந்த ஜட்ஜ் எடுத்து ஆர்டரும் பாஸ் பண்ணியிருக்காரு, இந்த கேஸ் தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, போன ஜூன் 26ஆம் தேதி அன்னைக்கு திரு உதயநிதி அவர்களை நேரில் ஆஜராக சொல்லி ஒரு சம்மன் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கு இந்த பெங்களூர் ஸ்பெஷல் கோர்ட்லேருந்து. ஸோ உடனே உதயநிதி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அட்வொகேட்டுகளை கொண்டு போயிட்டு அங்கே அவர் முன்னிலையில் வாதாடுறாங்க. சோ அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட ஒரு துணை முதலமைச்சர், ஒரு அமைச்சராக இருக்காரு. அப்படி இருக்கும்போது இவரை நேரில் ஆஜர்படுத்தணும் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு விஷயத்தை நீங்க தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி கர்நாடகா ஹைகோர்ட்ல போயிட்டு இது கிரிமினல் கேஸ் கிடையாது, இந்த கேஸை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆர்டர் பாஸ் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னதுக்காக அங்க இருக்க ஜட்ஜ் சிவகுமார் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க அங்க ஆர்டர் வாங்கிட்டு வந்தீங்க நீங்க இல்லையா, இந்த கர்நாடகா ஹைகோர்ட்ல போயிட்டு அந்த ஆர்டர் காப்பி இதோட வச்சு அட்டாச் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க இவருக்கு ஜாமீன் வேணும், இதை தள்ளுபடி பண்ணுங்கன்றீங்க. அடுத்து ஆகஸ்ட் 8ஆம் தேதி அடுத்த ஹியரிங் வருது. அதுக்கு முன்னாடி 1 லட்ச ரூபா நீங்க ஷூரிட்டி அமௌண்ட் கட்டிட்டு ஜாமீன் வேணா வாங்கிட்டு போங்க, இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணலாமா வேணாமா நான் அப்புறம் யோசிச்சு சொல்றேன், கிளம்புங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவகுமார் அப்படின்ற இந்த நீதிபதி சொல்லி அனுப்பியிருக்காரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, இந்த முன்ஜாமீன் அப்படின்றது எதுக்குறது, கைது பண்ணாம இருக்கிறதுக்காக வாங்குறது தான் முன்ஜாமீன். அப்படி முன்ஜாமீன் வாங்கி இல்லை அப்படின்னாக்கா மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் அவர்கள் ஜெயிலுக்கு போறது உறுதியாக இருக்கும். ஸோ அதனால இப்போ 1 லட்ச ரூபா கட்டி முன்ஜாமீனை வாங்கிட்டு வந்திருக்காரு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 8ஆம் தேதி திரும்பவும் இந்த கேஸோட ஹியரிங் வருது. அப்பதான் முழுசா என்னன்றது தெரியும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரும் பெருமூச்செல்லாம் விட வேணாம், கிளம்புங்க போங்கன்ற மாதிரி ஜட்ஜ் அவர்கள் சொல்லி அமைச்சிருக்காரு. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இந்த சனாதன ஒழிப்பு மாநாடு நடக்கட்டும், அதில் துணை முதலமைச்சர் ஏதாவது பேசட்டும், இது அவரோட தனிப்பட்ட கருத்து, அதுக்குள்ள நம்ம போக விரும்பல. பட் இந்த செய்தியை ஏன் எந்த ஒரு ஊடகமும் கவர் பண்ணல, ஏன் இந்த விஷயத்தை எதுவும் ஃபிளாஷாக கூட போடல, ஃபிளாஷ் இல்லைங்க பிட் நோட்டீஸ் மாதிரி கடைசி பக்கத்தில் கூட ஏங்க போடலன்றதான் ஒரு பெரிய கேள்வி. நீங்க நல்லா பாருங்க, இப்போ சீமான் குறித்து ஏதாவது ஒரு வழக்கு போட்டிருக்காங்க, ஒரு கேஸுக்கு போறாரு அப்படின்னாக்கா அதை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பூரா ஃபிளாஷ் ஓடிட்டு இருக்கும். தளபதி விஜய் குறித்து ஏதாவது ஒன்று பேசினாலோ எது பண்ணாலும் உடனே ஃபிளாஷ் ஓடிட்டு இருக்கும். மாணவர்கள் விஜயோட புகைப்படத்தை அதாவது ஒரு துண்டில் காமிச்சிருக்காங்க, அதுமாதிரி ஒரு துணியில் விஜயோடைய படத்தை எடுத்து காமிச்சதுக்கு அதை பார்த்தீங்கன்னா நேத்தெல்லாம் ஃபிளாஷ் ஓடிட்டு இருந்துச்சு. இந்த அளவுக்கு இந்த மீடியாக்கள் எதெல்லாம் தேவையோ அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஏன் இந்த விஷயத்தை ஒரு கடைசி பக்க செய்தியாக கூட போடலன்றது ஒரு பெரிய கேள்வி. அதாவது அவங்களுக்கு ஒரு அஜெண்டா, இந்த மீடியா
மீடியாக்களுக்கு ஒரு அஜெண்டா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆளும் தரப்பு. இந்த ஆளும் தரப்பை யார் ஒருத்தர் வந்து எதிர்த்து வந்தாலும் அவங்கள சார்ந்த செய்திகள் எல்லாத்தையும் போடலாம் தாராளமாக. ஆனால் ஆளும் தரப்பை பற்றி போட்டால் நம்ம பொழப்பு நடத்த முடியாது, கவர் வராது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து அவங்களுக்கு தேவையான செய்திகள் போடுறாங்க. அதில் குறிப்பாக இந்த மாணவர்களோட செய்திகள் எடுத்து போட்டாங்க இல்லையா, அதில் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப வருத்தம். அது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எதுக்காக போடுறீங்க அப்படின்னாக்கா, இனிமேல் யாருமே வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடாது, தெரிவிச்சா உங்களுக்கும் இதான் கெதின்ற மாதிரி மிரட்டுற துணியில் போடுறீங்களா, எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, இதை ஒரு செய்தியாக போடுறீங்க அப்படின்னும் போது ஜூன் 26 இந்த விஷயம் நடந்திருக்கு, இன்னைக்கு ஜூன் 28 அப்படின்னும் போது ஏன் இந்த விஷயத்தை ஒரு துண்டு செய்தியாக கூட எந்த ஒரு டிவிலையும் போடல? ஏன், என்ன காரணம்? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. அதாவது மக்கள் என்ன செய்திகளை பார்க்கணும், என்ன செய்திகளை பார்க்கக்கூடாது அப்படின்றத முடிவெடுக்கிறது கூட ஆளுங்கட்சி தான் அப்படின்னா, அப்போ இந்த மீடியாக்கள் மேலே இருக்க நம்பிக்கை மக்களுக்கு இருக்குமா? யோசிச்சு பாருங்க நீங்கள். அதாவது இருக்கிற விஷயத்தை உண்மையாக காட்டுறதா மீடியாக்களோட வேலை. அந்த ஒரு உண்மைத்தன்மையிலேயே இந்த அளவுக்கு ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னும் போது மக்கள் இனிமேல் இந்த மீடியாக்கள் நம்புவாங்களா? டிவியில் பார்க்குற நியூஸ் உண்மைன்றதை நம்புவாங்களா? யோசிச்சு பாருங்க. நானே இப்போ இந்த செய்தியை உங்ககிட்ட பகிரல அப்படின்னாக்கா உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்குமான்றது நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஏன்னா இந்த விஷயம் உண்மையிலே காலையில் தான் ஒரு நியூஸ் பேப்பரில் ஏதோ ஒரு இது மாதிரி வந்திருக்கு, ஏதோ ஒரு 10வது பக்கத்தில் ஏதோ வந்திருக்கு போல. அதை பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டு, ஓகே இதை பற்றி ஏன் பேசக்கூடாது, ஏன் எந்த மீடியாவும் கவர் பண்ணல, நம்ம போடுவோன்றதுக்காக நம்ம போடுறோம். ஆனால் இதை ஏன் மீடியாக்கள் பண்ணலன்ற ஒரே ஒரு கேள்வி தான். மற்றவங்க பண்ணால் போடுறீங்கல்ல, ஏன் அப்போ ஆளுங்கட்சி தரப்பில் இருக்க எந்த செய்தியுமே போட மாட்டீங்க? இதுதான் நம்ம நாட்டோட 4வது தூணுக்கான அர்த்தம். நான் கேட்குறேன், ஒரு காலத்தில் எவ்வளவு நேர்மையாக இருந்த இந்த மீடியாக்கள் இன்னைக்கு இப்படி ஆளுங்கட்சிக்கு வேலை போகிறத பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கு உண்மையிலேயே. இப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னாக்கா மீடியாக்கள் என்ன சொல்லுதோ அதுதான் உண்மை, அதுதான் செய்தி. இன்னைக்கு அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களோட முகத்திலேயே கிழிக்கிறது யூடியூப் சேனல். அந்த மாதிரி உண்மையிலேயே சொல்றேன், இந்த யூடியூப் சேனல்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில கைக்கூலிகள் இருக்கத்தான் செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பூரா பேரும் இந்த மாதிரி மாறிட்டாங்க அப்படின்றது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்றதுக்கு. என்ன கேட்டாக்கா மீடியாக்கள் மேல கூட என்ன வருத்தம்னா, அதாவது நீங்க ஏன் தைரியமா போல்டா நான் இதைத்தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பண்ணலாமே, எதுக்காக ஆளுங்கட்சியோட மிரட்டலுக்கு பணியணும், எதுக்காக அவங்க கிட்ட வேலை போகணும் அப்படின்றது தான். என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாருன்னு தாராளமாக போல்டா கேட்கலாமே, தப்பு இல்லையே. யார் செஞ்சாலும் செய்தி தான், யார் என்ன பண்ணாலும் எடுத்து மக்களுக்கு போட வேண்டியது அவங்க வேலை. ஆனால் ஒரு சில செய்திகளை அப்படியே நீங்க அடைக்கிறீங்க, ஒரு சில செய்திகளை மட்டும் ஊதி பெருசாக்குறீங்களே, இதுக்கு என்ன காரணம்? அப்போ என்ன அர்த்தம்னா நமக்கு தான் தெரியுது இல்லையா, பெண் கிட்ட எல்லாரும் விலை போயிட்டாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. இதுல வந்து அப்பா சொல்லுவாரு மீடியாக்களோட ஆதிக்கம் அதிகமாயிடுச்சு, நமக்கு எந்த ஒரு ப்ரமோஷனும் கிடையாது, மீடியாக்களை தான் கைக்குள்ள போட்டுட்டு எந்த செய்தியை போடணும் போடக்கூடாதுன்னு சொல்றதே இந்த திமுக அரசு தான். இவர் வந்து சும்மா மேடையில விளம்பர மாடல் அரசுக்காக பேசுறாரு. இப்போ வந்து நான் வந்து இப்போ இந்த விஷயத்தை பகிர்றதால உதயநிதி அவர்கள் தவறு செஞ்சுட்டாரு, உதயநிதி அவர்கள் வந்து ஜெயிலுக்கு போக வேண்டியது, அவர் போகல, எதுக்கு வந்து இந்த காவல்துறை இப்படி பண்ணுது, அதெல்லாம் கிடையாது விஷயம். உதயநிதி அவர்கள் என்ன பேசினாரு என்ன பேசல அதெல்லாம் அவரோட தனிப்பட்ட விஷயம். அங்க ஒரு மாநாடு நடக்குது, அது அவங்க தனிப்பட்ட விஷயம், அதுல அவர் என்ன வேணா பேசலாம், அதெல்லாம் வேற. ஆனா இப்படி ஒரு விஷயம் நடந்தது ஏன் மக்களுக்கு காட்டல? இப்படி இருக்கும்போது சீமான் ஏதாவது ஒன்று பண்ணிட்டாருனாக்கா அதை ஊதி பெருசா ஃபிளாஷ் ஆகுறீங்க, விஜய் அவர்கள் ஏதாவது பண்ணாருன்னா ஊதி ஃபிளாஷ் ஆகுறீங்க, பாஜக அதிமுக பண்ணா ஊதி பெரிய ஃபிளாஷ் ஆகுறீங்க, ஏன் திமுக பண்ணா மட்டும் அதை ஃபிளாஷ் ஆக்க மாட்டீங்கன்றத ஒரே ஒரு கேள்வி. மக்களுக்கு சொல்லிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளுங்கட்சி சார்ந்து இது வரைக்கும் பல அராஜகங்கள் பண்ணியிருக்காங்க, அதுல இந்த அராஜகமும் ஒன்று. மீடியாக்களை கைக்குள்ள போட்டுட்டு இந்த செய்திகளை மட்டும் தான் போடணும், மக்களுக்கு மற்ற செய்திகள்லாம் மறைச்சிடணும், அப்படி அவங்க செய்யற அராஜகங்கள் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் பண்ண பல அராஜகங்கள்ல இந்த அராஜகமும் ஒன்றுன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். உண்மையான ஜேர்னலிஸ்ட்க்கு இந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அப்படின்னா என்ன தெரியுமா? எல்லாருக்கும் என்ன செய்தியோ அதை இருக்கிறத உண்மைத்தன்மை அப்படியே போடணும். உண்மையை திருச்சி தனக்கு தேவையானவங்களுக்கு ஒரு மாதிரி, அவங்களுக்கு தேவையில்லாதவங்கலாம் வேற மாதிரி போடுறது அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே இப்போ இருக்கிறதுக்கு பேரெல்லாம் மீடியாவா அப்படின்னு கேட்கணும்னு தோணுது நமக்கு. சரி ஓகே, மீடியா மக்களுக்கு சொல்லலாம், என்ன நம்ம இருக்கும்ல, நம்ம உண்மை எல்லாருக்கும் சொல்லுவோம். மீடியாக்களையே கைக்குள்ள போட்டுட்டு இருக்க திமுக அரசு செய்யும் அராஜகத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணுங்க.